வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஷிப் 3.1 அந்த சிலபஸ்ல சாப்டர் 3 வெல்டிங் இம்பர்ஃபெக்ஷன் அண்ட் மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷன பத்தி பார்க்க போறோம். வெல்டிங்ல உள்ள முரண்பாடுகள் அத பத்தி இந்த வீடியோல வந்து ஃபுல்லா வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கன்டென்ட்ட வந்து எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, BSEN ISO 6520-1. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து இந்த இம்பர்ஃபெக்ஷனை பத்தி எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இம்பர்ஃபெக்ஷனா என்ன? என்ன டெஃபினேஷன் குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? இம்பர்ஃபெக்ஷனா என்ன அப்படின்னா, ஒரு வெல்டுல ஏதாச்சும் ஒரு முரண்பாடு இருந்துச்சுன்னா, அதுதான் வந்து இம்பர்ஃபெக்ஷன். எனி டீவியேஷன் வெல்டுல இருந்துச்சுன்னா, அது இம்பர்ஃபெக்ஷன் அர்த்தம். டிஃபெக்ட்னா என்ன? அந்த இம்பர்ஃபெக்ஷன் அக்செப்டன்ஸ் ஸ்டாண்டர்டோட செக் பண்ணும்போது, அந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவை விட மேல இருக்கு, அன்அக்செப்டபிள் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா, அதுதான் வந்து டிஃபெக்ட். இப்போ வந்து ஒரு கிராக் எடுத்துங்க. கிராக் வந்து அன்அக்செப்டபிள் இந்த ஸ்டாண்டர்ட்ல. ஸோ, அத வந்து ஒரு டிஃபெக்ட்டா கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? டிஃபெக்ட் வந்து எப்ப கன்சிடர் பண்றோம்னா, அன்அக்செப்டபிள் இம்பர்ஃபெக்ஷன தான் வந்து டிஃபெக்ட்ன்னு நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து BSEN ISO 6520-1 இந்த ஸ்டாண்டர்ட்ல இம்பர்ஃபெக்ஷனை வந்து 6 குரூப்பா வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிராக், பிளவு. பிளவு அதான் வந்து கிராக்கு. ஸோ அதுக்கப்புறம் கேவிட்டி. கேவிட்டிஸ் வந்து எப்படின்னா ஒரு ஓட்டை, ஹோல் அந்த மாதிரி இருக்கிறத வந்து கேவிட்டி. அதுக்கப்புறம் சாலிட் இன்க்ளூஷன். இப்போ ஸ்லாக் வந்து உள்ள புதஞ்சிருக்கு. அதை வந்து இன்க்ளூஷன் சொல்லுவோம். ஸ்லாக் இன்க்ளூஷன். டங்ஸ்டன், டங்ஸ்டன் இன்க்ளூஷன். அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ், ஆக்சைடு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த சாலிட் இன்க்ளூஷனில் வரும். அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ஃபியூஷன். லேக் ஆஃப் ஃபியூஷன் அண்ட் பெனிட்ரேஷன். இப்போ ஃபியூஷன்னா என்ன அப்படின்னா, வெள்ளு மெட்டலும் உங்களுக்கு வந்து இந்த பேரல் மெட்டலும் ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இல்லை வெள்ளு மெட்டலும் ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ ரூட்டில் பார்த்தீங்கன்னா, ரூட்டில் உள்ள வெள்ளு மெட்டலும் உங்களுக்கு அந்த பேரல் மெட்டலும் ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லேக் ஆஃப் ஃபியூஷனில் வரும். பெனிட்ரேஷன் அது பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் பெனிட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ரூட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 எட்ஜும் தெரியும், வெள்ளு மெட்டல் ஃபில் ஆகாமல் இருக்கும். ஸோ அது வந்து லேக் ஆஃப் ரூட் பெனிட்ரேஷன். ஸோ இம்பர்ஃபெக்ட் ஷேப் அண்ட் டைமென்ஷன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு வெள்ளு மெட்டலோட ஷேப்போ இல்லை டைமென்ஷனோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அது எல்லாமே வந்து இந்த இம்பர்ஃபெக்ட் ஷேப் அண்ட் டைமென்ஷனில் வந்து வரும். சரிங்களா? அண்டர் கட், எக்ஸஸ் வெள்ளு மெட்டல், எக்ஸஸ் ரூட் பெனிட்ரேஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் மிஸ் அலைன்மெண்ட், அப்புறம் ஆங்குலர் டிஸ்டார்ஷன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் வரும். அதுக்கப்புறம் மிஸ்லினியஸ் இம்பர்ஃபெக்ஷன். இது எதுனா நீங்கள் அந்த ஆர்க் ஸ்ட்ரே ஆர்க்னு சொல்லுவோம்ல அது. அப்புறம் டோன் சர்ஃபேஸ். இப்போ வந்து நம்ம வந்து டெம்பரரி வெல்டு வந்து நம்ம வந்து அந்த பேரல்மெட்டில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணி கிரைண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதனால ஏதாச்சும் ஒரு இம்பர்ஃபெக்ஷன் வந்துருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மிஸ்லேனியஸ் இம்பர்ஃபெக்ஷனில் வந்து வரும். அதுக்கப்புறம் அடிஷ்னல் இம்பர்ஃபெக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதில் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த மெக்கானிக்கல் டேமேஜு, கிரைண்டிங் மார்க்ஸு, அதுக்கப்புறம் சிசில் மார்க்ஸு, அதுக்கப்புறம் இந்த டிஸ்கலரேஷன், வெல்டிங்கால் ஏற்படக்கூடிய அந்த டிஸ்கலரேஷன், இதெல்லாமே வந்து அடிஷ்னல் இம்பர்ஃபெக்ஷனில் வந்து வரும். சரிங்களா? நம்மளுக்கு வந்து அந்த இம்பர்ஃபெக்ஷனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணாதான் எதனால வந்திருக்கு, ஸோ என்ன ஆக்ஷன் வந்து நம்ம வந்து எடுக்கணும், சரிங்களா, ஃப்யூச்சரில் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஸோ என்ன இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்னு கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்யூச்சரில் வராமல் தடுக்கிறதுக்காக. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இம்பர்ஃபெக்ஷன் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராக். ஸோ கிராக் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலிங்னால, எஃபெக்ட் ஆஃப் கூலிங். சரிங்களா? அதனாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் வருது. ஒரு வெள்ளு மெட்டல் சடனாக கூல் ஆச்சுன்னா அந்த இடத்துல கிராக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்னாலையும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெள்ளு மெட்டலில் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னா, ஸோ அதனாலேயும் உங்களுக்கு வந்து கிராக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ கிராக்கை வந்து ஒரு 5 தான் வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? அதோட எப்படி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அதை பொறுத்து
உங்களுக்கு வந்து பிரிச்சுருக்காங்க. எப்படி லொக்கேட் ஆயிருக்கு அதை பொறுத்து பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து லாங்கிட்யூடினல் கிராக். வெள்ளி மெட்டலுக்கு பேரலா வருது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த போட்டோல பாத்தீங்கன்னா இது வெள்ளி மெட்டலுக்கு பேரலா இருந்துச்சு அப்படின்னா லாங்கிட்யூடினல் கிராக். சரிங்களா? இந்த வெள்ளி மெட்டல் இப்படி அடிச்சுட்டு போறோம்னா பேரலா இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு வந்து லாங்கிட்யூடினல் கிராக். வெள்ளி மெட்டலுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. பெர்பெண்டிகுலரா இருக்கு. இது வந்து டிரான்ஸ்வர் கிராக். ஓகேங்களா? டிரான்ஸ்வர் கிராக். அதுக்கப்புறம் ரேடியேட்டிங் கிராக். இந்த ரேடியேட்டிங் கிராக்னா என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நிறைய கிராக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா? ஒரு காமன் பாயிண்ட்ல இருந்து நிறைய கிராக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து ரேடியேட்டிங் கிராக். அதுக்கப்புறம் கிராட்டர் கிராக். இப்போது வந்து ஒரு வெல்டர் வந்து வெல்ட் பண்ணிக்கிருக்காரு, சடனாக வந்து அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த அந்த எண்டு பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் கூல் ஆகும். ஸோ அதனால ஏற்படக்கூடிய கிராக் வந்து கிராட்டர் கிராக். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல முடிச்சிருக்காரு வெளில. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கிராட்டர் கிராக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரான்ச்சிங் கிராக். ஸோ ஒரு கிராக்ல இருந்து உங்களுக்கு வந்து பிரான்ச் மாதிரி கிராக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கிராக்ல இருந்து உங்களுக்கு பிரான்ச் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பிரான்ச்சிங் கிராக். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கிராக் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். சரிங்களா? வெள்ளி மெட்டல்ல, HIZல, பேரன் மெட்டல்ல. இந்த மூணுலையும் இந்த எல்லா கிராக்கும் இருக்கும். எக்ஸப்ட் கிராட்டர் கிராக். கிராட்டர் கிராக் வந்து வெள்ளி மெட்டல்ல மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? மற்ற கிராக் எல்லாமே வெள்ளி மெட்டல்லையும் பார்க்கலாம், HIZலையும் பார்க்கலாம், பேரன் மெட்டல்லையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கிராக்கோட நேச்சரை பொறுத்து உங்களுக்கு வந்து 4 தான் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் கிராக். அதுக்கப்புறம் ப்ரெசிபிடேஷன் இன்டியூஸ்டு கிராக். அது வந்து ரீஹீட் கிராக்னு சொல்லுவோம். ஸோ இது இப்போ இந்த பிடபிள்யூஎஸ்டி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இந்த கிராக் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் கோல்டு கிராக். இது வந்து ஹைட்ரஜன் இன்டியூஸ்டு கிராக்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் லேமுலர் டியரிங். சரிங்களா? மொத்தம் வந்து 4 தான் அந்த நேச்சர் கிராக்கோட நேச்சரை பொறுத்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் கிராக். சரிங்களா? ஹார்ட் கிராக் அந்த டிபெண்டிங் ஆன் த லொக்கேஷன் அதை பொறுத்து ஹார்ட் கிராக்கை வந்து சாலிடிஃபிகேஷன் கிராக்கு, லிக்வியேஷன் கிராக்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக்கை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இந்த சென்ட்ரலைன் கிராக் வந்து சொல்லுவோம். இது வந்து இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக் வந்து சென்ட்ரலில் தான் வந்து இந்த கிராக் வந்து ஃபார்ம் ஆகும். எப்படி வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பாஸ்பரஸ், சல்ஃபர் இதெல்லாம் வந்து லோ மெல்ட்டிங் எலமெண்ட்ஸ். சரிங்களா? கன்ஸ்டியூன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகும். இது வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு வந்து டெபாசிட் ஆகும். ஸோ சென்ட்ரலில் வந்து டெபாசிட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இதனால வந்து உங்களுக்கு கிராக்கை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து கம்மி பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இம்ப்யூரிட்டிஸ் கம்மியான உள்ள ஃபில்லர் மெட்டல் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் லிக்வியேஷன் கிராக். இது வந்து இந்த HIZ அதில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இது எப்படி வந்து ஃபார்ம் ஆகும்னா இதுவும் வந்து இந்த லோ மெல்ட்டிங் பாயிண்ட் கன்ஸ்டியூவன்ஸ். சரிங்களா? அது வந்து இந்த கிரெயின் பவுண்டரிஸில் வந்து போய் சேரும். அந்த சேரும்போது அங்கே வந்து ஏற்படக்கூடிய கிராக்கு தான் வந்து இந்த HIZ கிராக். சரிங்களா? இது வந்து எப்படின்னா லிக்வியேஷன் கிராக் வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம் எலிவேட்டட் டெம்பரேச்சரில். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த லோ மெல்ட்டிங் பாயிண்ட் கன்ஸ்டியூவன்ட் வந்து உங்களுக்கு கிரெயின் பவுண்டரிஸில் போய் பிளேஸ் ஆகும்போது அங்கே வந்து ஏற்படக்கூடிய கிராக்கு தான் வந்து லிக்வியேஷன் கிராக். அதுக்கப்புறம் இது வந்து இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக். ஸோ சாலிடிஃபிகேஷன் கிராக் எதனால் வருது அப்படின்னா இந்த இம்ப்யூரிட்டிஸ். உங்களுக்கு வந்து ஹை இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா சல்ஃபர், பாஸ்பரஸ் அதோட கண்டென்ட் வந்து வெல் மெட்டலில் இருந்துச்சுன்னா, ஹை கார்பன் வெல் மெட்டலில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாலிடிஃபிகேஷன் கிராக் வந்து வரும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக்கை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். அடுத்து வந்து டெப்த் டு வித் ரேஷியோ. அது வந்து எப்போ வந்து லார்ஜாக இருக்கும்
உங்களுக்கு வந்து டீப் அண்ட் நேரோ. உங்களுக்கு வந்து டெப்த் வந்து டீப்பா இருக்கு. அதே மாரி உங்களுக்கு வந்து நேரோவா இருந்துச்சாலும், உங்களுக்கு வந்து இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து டெப்த் டூ வித் ரேஷியோ வந்து 2:1. ஸோ ஸோ இந்த ரேஷியோல நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இதுக்கு மேல போச்சு 2:1க்கு மேல போயிருச்சுன்னா, உங்களுக்கு வந்து இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இத நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதே மாரி இந்த ஹீட் ஃப்ளோவ நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் இன்டியூஸ்டு கிராக். இந்த ஹைட்ரஜன் இன்டியூஸ்டு கிராக் வந்து உங்களுக்கு எங்க வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த HIZ ஏரியால வந்து இந்த ஹைட்ரஜன் இன்டியூஸ்டு கிராக் வந்து வரும். ஸோ இந்த ஹைட்ரஜன் இன்டியூஸ்டு கிராக் வந்து எதனால வருதுன்னா, இந்த ஹைட்ரஜன் வந்து உள்ள வந்து என்ட்ராப்ட் ஆயிருக்கும். ஸோ அது வெளியில வரும்போது உங்களுக்கு வந்து இந்த மாரி கிராக்க வந்து ஃபார்ம் பண்ணிட்டு வெளிய வந்துரும். ஸோ இந்த கிராக்க வந்து நம்ம வந்து கோல்ட் டிலே கிராக்ன்னு சொல்லுவோம். அண்டர்பீட் கிராக்ன்னு சொல்லுவோம். டோ கிராக்ன்னு சொல்லுவோம். இது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கிராக் வந்து ஃபியூஷன் பவுண்டரிக்கு பேரலலா வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபியூஷன் பவுண்டரிக்கு பேரலலா இந்த கிராக்க வந்து நீங்க வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த கிராக் வந்து 4 ஃபேக்டர்னால இது வந்து வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் லெவல். ஒரு வெள்ளி மெட்டல் டெபாசிட் பண்றோம்ல, அதுல வந்து ஹைட்ரஜன் லெவல் வந்து 50 எம்எல் பெர் 100 கிராமுக்கு மேல இருந்துச்சுன்னா, 100 கிராமுக்கு 100 கிராம் வெள்ளி மெட்டலுக்கு 50 எம்எல்க்கு மேல ஹைட்ரஜன் லெவல் வந்து இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் கிராக்கிங் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் வந்து 0.5 ஆஃப் ஈல்ட் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? ஈல்ட் ஸ்ட்ரெஸோட 0.5 அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த கிராக் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? 0.5 ஆஃப் த ஈல்ட் ஸ்ட்ரெஸ். அந்த மெட்டீரியலோட ஈல்ட் ஸ்ட்ரெஸ் 0.5 டைம்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 300 டிகிரி செல்சியஸ்க்கு கீழ இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து சடனா வந்து கூல் ஆகும். ஸோ சடனா கூல் ஆகும்போது உங்களுக்கு ஹைட்ரஜன் வந்து வெளில வராது. உள்ள மாட்டிக்கும். ஸோ அது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சசெப்டபிள் மைக்ரோஸ்ட்ரக்சர். எப்படின்னா வந்து இந்த ஹார்ட்னஸ் இருக்கு பாத்தீங்களா? ஹார்ட்னஸ் வந்து 400 ஹெச்பிக்கு மேல போயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் கிராக் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மெட்டீரியல் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஹார்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல வந்து ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகல அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த கிராக்க வந்து நம்ம வந்து ப்ரூன் பண்ணலாம். சரிங்களா? ஏதாச்சும் ஒரு 4 ஃபேக்டர்ல ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலனாலும், இந்த கிராக்க வந்து ப்ரூன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேக்டர வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றது? அதுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த சஸ்டபிள் மைக்ரோஸ்ட்ரக்சர். அந்த ஃபார்மேஷன எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னா, ப்ரீஹீட்ட வந்து நம்ம வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு கூலிங் ரேட்ட வந்து நம்ம வந்து ஸ்லோ டவுன் பண்ணிடலாம். ஸ்லோ டவுன் பண்ணும்போது, அந்த மைக்ரோஸ்ட்ரக்சர வந்து ஃபார்ம் பண்றத அவாய்ட் பண்ணிடலாம். ஹார்டான அ மைக்ரோஸ்ட்ரக்சர வந்து ஃபார்ம் பண்றத வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்டர்பாஸ் டெம்பரேச்சர். இதுவும் வந்து அதே தான். இன்டர்பாஸ் டெம்பரேச்சர மெயின்டெயின் பண்ணும்போது, அந்த சஸ்டபிள் மைக்ரோஸ்ட்ரக்சர ஃபார்ம் பண்றத அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் போஸ்ட் ஹீட்டிங். வெல்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து போஸ்ட் ஹீட்டிங் பண்றோம். ஸோ அப்படி போஸ்ட் ஹீட்டிங் பண்ணும்போது, இப்போ வந்து உள்ள வந்து ஹைட்ரஜன் வந்து வெல்டுக்குள்ள இருக்கு, டிஃப்யூஸ் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அத வந்து நம்ம வந்து வெளிய கொண்டு வந்துடலாம். இந்த போஸ்ட் ஹீட்டிங் பண்ணும்போது. சரிங்களா? அதுக்கப்புறம் பிடபிள்யூஹெச்டி. பிடபிள்யூஹெச்டி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வெல் மெட்டல்ல ஃபார்ம் ஆயிருக்க ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து கம்மி பண்ணிடலாம். ஸோ கம்மி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து சஸ்டபிள் மைக்ரோ ஸ்ட்ரக்சரையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹைட்ரஜன் லெவல் ரெடியூஸ் ஆன ஃபில்லர் மெட்டல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா?
அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இது அது என்ன? அதுக்கப்புறம் அஸ்டெனிடிக் அண்ட் நிக்கல் ஃபில்லர் வயர். அத நம்ம யூஸ் பண்ணும்போது, இந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆவ நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட்ட வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணணும். அங்க வந்து எந்த ஒரு ஹைட்ரோஜன் கன்டாமினேஷனும் அ இல்லாம நம்ம பார்த்துக்கிட்டாலும், உங்களுக்கு வந்து இத வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த வெல் ப்ரொஃபைல வந்து பிளெண்ட் பண்ற மூலியமா, உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து ரெட்யூஸ் ஆகும். ஆஃப்டர் டோல. அதனாலயும் நம்ம வந்து இந்த ஹைட்ரோஜன் இன்டியூஸ்ட் கிராக்க வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபேக்டர் எல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோலா வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து ஹைட்ரோஜன் இன்டியூஸ்ட் கிராக்க வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் லேமினார் டியரிங். ஸோ இந்த லேமினார் டியரிங் நீங்க பார்த்தீங்கன்னா, ரோல்டு ஸ்டீல் ப்ராடக்ட்ல தான் வந்து இந்த லேமினார் டியரிங் வந்து அக்கர் ஆகுது. சரிங்களா? இது எப்படி வருது அப்படி வந்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஹை லோக்கலைஸ் ஸ்ட்ரெஸ்னாலயும் இந்த பிளேட்ல லோ டக்டிலிட்டி அப்படி இருந்துச்சுன்னா, இப்ப இந்த திக்னஸ்ல இந்த த்ரோ திக்னஸ் டைரக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து டக்டிலிட்டி கம்மியா இருந்துச்சு இந்த பிளேட்ல. சரிங்களா? அது போக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்ட்ரெஸ் வெல்லுனால ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இந்த லேமினார் டியரிங் வரும். சரிங்களா? புரியுதா? ஏன்னா, இந்த தெர்மல் கான்ட்ராக்ஷன்னால இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல வெல்ட் பண்றோம். ஸோ வெல்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெர்மல் கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ அப்படி கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் இருந்து இந்த பிளேட்டோட டக்டிலிட்டி அந்த திக்னஸ் த்ரோ திக்னஸ் டைரக்ஷன்ல டக்டிலிட்டி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த லேமினார் டியரிங் வரும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பிளேட்ல வந்து நான் மெட்டாலிக் இன்க்ளூஷன் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த லேமினார் டியரிங் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இசட் கிரேட் சரிங்களா? இசட் கிரேட் ஸ்டீல் வந்து சூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த லேமினார் டியரிங்க அவாய்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா? இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா, இசட் கிரேட் ஸ்டீல் தான் வந்து சாய்ஸா வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இசட் கிரேட் ஸ்டீல்ல வந்து எப்படி வந்து டெஸ்டிங் பண்ணுவாங்க அப்படின்னா, இதே அந்த மெட்டீரியல். சரிங்களா? இதே அந்த பிளேட்ன்னு வச்சுக்கங்க. சரிங்களா? இது வந்து லாங்கிடியூடல் டைரக்ஷன். இது டிரான்ஸ்ஃபர் டைரக்ஷன். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க டெஸ்டிங்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்த இசட் டைரக்ஷன்ல இது வந்து திக்னஸ். இந்த திக்னஸ்ல வந்து த்ரோ திக்னஸ் டைரக்ஷன்ல உங்களுக்கு வந்து பார்ட்ட வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, அதோட டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டிய செக் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டிய செக் பண்ணிட்டு, அதுக்கு தான் வந்து இசட் கிரேட் ஸ்டீல்ன்னு வந்து அவங்க வந்து ஒரு சர்டிஃபை வந்து குடுப்பாங்க. காம்ப்ளைன்ஸ் வந்து குடுப்பாங்க. ஸோ இசட் கிரேட் ஸ்டீலுக்கு ஃபுல்லாவே இந்த த்ரோ திக்னஸ் டைரக்ஷன்ல வந்து டக்டிலிட்டி செக் பண்ணுவாங்க. சரிங்களா? டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் டிசைன், ரீஸ்ட்ரெயின் கண்ட்ரோல், வெல்டிங் சீக்வென்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணோம்னா, இந்த டைப் ஆஃப் கிராக்கிங் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து குரு எடுத்திருக்காங்க. குரு எடுத்து வெல்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபில்லட் வெல்டு. ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல குரு வெல்டு, இந்த இடத்துல ஃபில்லட் வெல்டு. அப்படி வேணா நம்ம வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். நெக்ஸ்ட் வந்து கேவிட்டீஸ். ஸோ இந்த கேவிட்டில பார்த்தீங்கன்னா, கேவிட்டில வந்து 2 தான் பிரியும். ஒண்ணு வந்து கேஸ் கேவிட்டி. கேஸ் கேவிட்டி அப்படின்னா வந்து வெல்டு மெட்டலுக்குள்ள இந்த கேஸ் வந்து உள்ள வந்து மாட்டியிருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹோல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து கேஸ்னால ஏற்படக்கூடிய கேவிட்டி. இன்னொன்னு வந்து இந்த வெல்டு மெட்டல் வந்து சாலிட் ஆகும். கூல் ஆகும்போது ஸ்ட்ரிங்கேஜ்னால ஏற்படக்கூடிய கேவிட்டி தான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கேஜ் கேவிட்டி. சரிங்களா? இப்போ வெல்டு மெட்டல் வந்து கூல் ஆகும்போது அது சுருங்கும் ஒரு இடத்துல. அந்த இடத்துல ஏற்படக்கூடிய அந்த ஹோல் தான் வந்து ஸ்ட்ரிங்கேஜ் கேவிட்டி. ஸோ கேஸ் கேவிட்டி இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் போர், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் போராசிட்டி, கிளஸ்டர் போராசிட்டி, லீனியர் போராசிட்டி
எலாங்கேட்டட் கேவிட்டி, வார்ம் ஹோல், அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் போரோசிட்டி, இதெல்லாம் வந்து கேஸ் கேவிட்டியில் வரும். ஸ்ட்ரிங்கேஜ் கேவிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்டர்டெனிட்ரிக் ஸ்ட்ரிங்கேஜ், கிராட்டர் பைப், மைக்ரோ ஸ்ட்ரிங்கேஜ். மைக்ரோ ஸ்ட்ரிங்கேஜில் வந்து ரெண்டு இது இருக்குது. இன்டர்டென்ட்ரிட்டிக் மைக்ரோ ஸ்ட்ரிங்கேஜ், டிரான்ஸ்குலர் மைக்ரோ ஸ்ட்ரிங்கேஜ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸ் கேவிட்டி இதை நீங்கள் பார்க்கும்போது எப்படின்னா வந்து இந்த கேஸ் வந்து வெல்மெட்டருக்குள்ளே என்ட்ரப் ஆகிருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த கேஸ் கேவிட்டி வந்து நிறைய ஃபார்மில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். ஐசோலேட்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படின்னா பிரிஞ்சு இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில். அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் போரோசிட்டி. சரிங்களா? யூனிஃபார்மாக அங்கே இங்கேன்னா யூனிஃபார்மாக த்ரோட் த வெல்ல வந்து உங்களுக்கு வந்து போரோசிட்டி வந்து இருக்கும். அதான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் போரோசிட்டி. அதுக்கப்புறம் கிளஸ்டர் போரோசிட்டி, ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் அதிகமாக உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே கிளஸ்டர் போரோசிட்டி. லீனியர் போரோசிட்டினா ஒரு நேர்கோட்டில் வந்து உங்களுக்கு வந்து லீனியராக ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஹோல். சரிங்களா? எலாங்கேட்டட் கேவிட்டினா உங்களுக்கு வந்து ஒரு கேவிட்டி அப்படியே எலாங்கேட் ஆகி இருக்கும், விரிஞ்சு அப்படி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் போரோசிட்டி. இந்த சர்ஃபேஸ் போரோசிட்டி வந்து வெல்மெட்டலோட சர்ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? மற்ற போரோசிட்டி அது எல்லாமே வந்து வெல்மெட்டலுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வார்ம் ஹோல் போரோசிட்டி. இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த புழு மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து ஸ்லைடில் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இந்த மாதிரி போரோசிட்டி எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டேம் ஃப்ளக்ஸ். இப்போ வந்து டேம் ஃப்ளக்ஸ்னா வந்து இந்த எலக்ட்ரோட் டேமேஜ் ஆயிருக்கு, அதில் எலக்ட்ரோடில் மாய்ச்சர் இருக்குது, எலக்ட்ரோட கரோசன் ஆயிருக்கு, அதனால இந்த போரோசிட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸில் வந்து வாட்டர் இருக்குது. இந்த பிளேட்டோ பைப்போ நீங்கள் வெல்ட் பண்ணும்போது அதில் வாட்டர் இருக்குது, கிரீஸ் இருக்குது, ஹைட்ரோகார்பன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போரோசிட்டி வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த மிக்மேக்கு, டிக் வெல்டிங்கு இது நம்ம பண்ணும்போது நம்ம சீலிங் கேஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போயிடுச்சு, வெல்மெட்டலுக்குள்ளே போய் என்ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போரோசிட்டி வந்து வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்க் வோல்டேஜ் அந்த ஆர்க் லென்த்து. இப்போ ஆர்க் லென்த் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அட்மாஸ்பியரில் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அட்மாஸ்பியர் ஏர் சீலிங்கே இருந்தாலும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டியூ டு டர்புலன்ஸ். அதனாலேயே உங்களுக்கு வந்து போரோசிட்டி வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் அந்த சர்ஃபேஸில் வந்து பெயிண்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து இந்த வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது போக சீலிங் கேஸை வந்து நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, சீலிங் கேஸோட ஃப்ளோ ரேட் வந்து அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டர்புலன்ஸ்னால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு ப்ரிவென்ஷன் என்ன அப்படின்னா ட்ரை எலக்ட்ரோட், பேக்டு எலக்ட்ரோட நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு கரோஷனுமே இல்லாமல் டேமேஜே இல்லாத குட் கண்டிஷனில் உள்ள எலக்ட்ரோடை வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த சர்ஃபேஸை வந்து பிளேட்டு பைப்போ அந்த சர்ஃபேஸை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி அந்த ஹோஸ் கனெக்ஷனும் ப்ராப்பராக வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். அப்புறம் கேஸ் ஃப்ளோ ரேட்டை நம்ம வந்து ப்ராப்பராக செக் பண்ணணும். வால்டேஜ் அந்த ஆர்க்லேருந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். சரிங்களா? இதை இப்படி எல்லாமே நம்ம இது பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி உள்ள இம்பர்ஃபெக்ஷனை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதே வந்து வார்ம் ஹோல்ஸ். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வார்ம் மாதிரி அப்படியே நீளமாக இருக்கும். சரிங்களா? சர்ஃபேஸ் போரோசிட்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெல்லோட சர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு வந்து போரோசிட்டி வந்து இருக்கும். இது வந்து சர்ஃபேஸ் போரோசிட்டி. இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோடில் உள்ள எலக்ட்ரோட் மாய்ச்சர் இருந்துச்சுன்னா அதே மாதிரி கண்டாமினன்ட் ஏதோ ஆயிருந்துச்சுன்னா டேமேஜ் ஆயிருந்தாலும் உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் போரோசிட்டி வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸஸ் சல்ஃபர் ப்ரொடியூசிங் மெட்டல்
இந்த இப்போ வந்து உங்களுக்கு வந்து இம்ப்யூரிட்டி அதிகமா இருக்கு. அந்த இதுலயும் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி ஷீல்டிங் கேஸ். ஷீல்டிங் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து லாங் ஆர்க் இப்போ வந்து ஆர்க் லென்த் அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ஷீல்டிங் கேஸ் வந்து கம்மியாகும். ஸோ அதனாலேயே உங்களுக்கு வந்து இந்த பொரோசிட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி ஷீல்டிங் கேஸோட ஃப்ளோ ரேட் வந்து அதிகமா இருந்தாலும், உங்களுக்கு இந்த மாரி பொரோசிட்டி வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்னா, சர்ஃபேஸ் வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ட்ரை எலக்ட்ரோட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹை மேங்கனீஸ் எலக்ட்ரோட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ளோ ரேட்ட வந்து நம்ம வந்து நம்மளுக்கு ஏத்த மாரி வந்து கண்ட்ரோலா வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து சர்ஃபேஸ் போரோசிட்டி. அடுத்து வந்து கிராட்டர் பைப். இந்த கிராட்டர் பைப் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வெல்டர் வந்து அடிச்சுட்டு வராரு. அட் த எண்டுல வந்து உங்களுக்கு வந்து இந்த கிராட்டர் பைப் வந்து ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்னா, டியூ டூ ஸ்ட்ரிங்கேஜ். இது சாலிடிஃபைட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்கேஜ் மூலியமா இந்த கிராட்டர் பைப் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அந்த எண்டுல வந்து உங்களுக்கு வந்து ஹோலா வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது எதனால வருது அப்படின்னா, டியூ டூ லேக் ஆஃப் வெல்டர் ஸ்கில். அதுக்கப்புறம் இன்ஆப்பரேட்டிவ் கிராட்டர் ஃபில்லர். இந்த ஸ்லோப் அவுட் அந்த டிக் வெல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்லோப் அவுட் டெக்னிக்னு ஒண்ணு இருக்கு. எப்படின்னா வந்து இந்த அந்த எந்த இடத்துல வந்து நம்ம வந்து முடிக்க வரோமோ, அந்த இடத்துல வந்து அதிகமான ஃபில்லர வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ப்ரிவென்ட் பண்றது எப்படின்னா, ரீட்ரெயின் வெல்டர். அப்புறம் வந்து யூஸ் கரெக்ட் கிராட்டர் ஃபில்லிங் டெக்னிக். இதனால நம்ம வந்து இந்த கிராட்டர் பைப் வந்து வராம நம்ம வந்து தடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சாலிட் இன்க்ளூஷன். இந்த சாலிட் இன்க்ளூஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்லாக் இன்க்ளூஷன். சரிங்களா? இந்த சாலிட் இன்க்ளூஷன்னா ஏதாச்சும் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் வந்து வெல் மெட்டல்ல மாட்டியிருக்கு அப்படின்னா, அது வந்து சாலிட் இன்க்ளூஷன் அப்படி வந்து சொல்லுவோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஸ்லாக் இன்க்ளூஷன் வரும், ஃப்ளெக்ஸ் இன்க்ளூஷன், ஆக்சைடு இன்க்ளூஷன், மெட்டாலிக் இன்க்ளூஷன். ஸோ ஸ்லாக் இன்க்ளூஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து லீனியரா இருக்கும், ஐசோலேட்டரா இருக்கும், கிளஸ்டராவும் இருக்கும். லீனியர்னா உங்களுக்கு வந்து ஒரே இதில வந்து லீனியரா இருக்கும். அங்கங்க ஒரே ஒரே கோட்ல பக்கத்துல இருக்கும். இல்ல ஐசோலேட்டட்னா அங்க இருக்கும். கிளஸ்டர்னா பக்கத்திலேயே நெறைய இருக்கும். சரிங்களா? நம்ம பொராசிட்டில பார்த்தோம்ல அதே மாரி தான். ஓகேங்களா? மெட்டாலிக் இன்க்ளூஷன்ல டங்ஸ்டன் இன்க்ளூஷன். டிக் வெல்டிங்ல நீங்க பார்க்கலாம். காப்பர் இன்க்ளூஷன், அதர் மெட்டல் இன்க்ளூஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாக் இன்க்ளூஷன். ஸ்லாக் இன்க்ளூஷன் என்னன்னா, ஸ்லாக் வந்து அந்த இங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதில பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஸ்லாக் வந்து உள்ள வந்து மாட்டியிருக்கு. சரிங்களா? ஸ்லாக் வந்து வெல்டிங்குள்ள உள்ள மாட்டியிருக்கு அப்படின்னா, அந்த அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லாக் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்க பார்க்கும்போது கேஸ் பவர் மாரியே இருக்கும். பட் இது வந்து ஸ்லாக் இன்க்ளூஷன். எதனால வந்து இந்த மாரி ஸ்லாக் இன்க்ளூஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, உங்க ஸ்லாக வந்து ப்ராப்பரா வந்து ரிமூவ் பண்ணல. சரிங்களா? ப்ராப்பரா வந்து கிளீன் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி ஸ்லாக் இன்க்ளூஷன் வந்து வரும். ஒவ்வொரு சர்ஃபேஸ் ஒவ்வொரு பாஸுக்கு அப்புறமும் ப்ராப்பரா கிளீன் பண்ணலைன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்லாக் இன்க்ளூஷன் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒர்க் சர்ஃபேஸ்ல வந்து இந்த ஸ்லாக் வந்து என்டர் போயிருந்தாலும் வரும். ஸோ ப்ராப்பரா வந்து ட்ரெஸ் பண்ணணும். ட்ரெஸ்அப் பண்ணணும். சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தா வந்து ஒர்க் சர்ஃபேஸ ஸ்மூத்தா வச்சுக்கணும். ஒவ்வொரு பாஸுக்கும், இன்டர்னலுக்கும் நம்ம வந்து கிளீன் பண்ணணும். ஸ்லாக்க வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? இது ஸ்லாக் இன்க்ளூஷன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் இன்க்ளூஷன். ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் இன்க்ளூஷன் எந்த மாரி வெல்டிங் ப்ராசஸ்லலாம் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எம்ஏ. சரிங்களா? மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்டிங், ஸ்மா வெல்டிங் அதில வரும். அதுக்கப்புறம் எஸ்ஏடபிள்யூ, எஃப்சிஏடபிள்யூ. சரிங்களா? ஸோ இந்த மாரி உள்ள வெல்டிங் ப்ராசஸ்ல வரும். இந்த ஃப்ளெக்ஸ் வந்து உள்ள வந்து ட்ராப் ஆயிருக்கும் வெல்டிங்குள்ள. ஸோ அப்படி ட்ராப் ஆயிருக்கும்போது ஏற்படக்கூடிய இம்பர்ஃபெக்ஷன் தான் வந்து இந்த ஃப்ளெக்ஸ் இம்பர்ஃபெக்ஷன். ஃப்ளெக்ஸ் இன்க்ளூஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எம்எம்ஏ வெல்டிங்கில எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எலக்ட்ரோட்ல வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது டேமேஜ் ஆயிருந்துச்சு. அது வந்து அன்ஃப்யூஸ்ட் ஆகாம உள்ள போய் மாட்டியிருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அது ஃப்ளெக்ஸ் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இத எப்படி ப்ரிவென்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோட வந்து குட் கண்டிஷனா நம்ம வந்து யூஸ் பண்ணணும்.
நல்ல கண்டிஷனில் யூஸ் பண்ணணும், டேமேஜ் இருக்காமல் அந்த கண்டிஷனில் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சிஏடபிள்யூ சா இதில் வந்து ஃப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளெக்ஸ் வந்து மெல்ட் ஆகாமல் சரிங்களா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அந்த வெல் மெட்டலுக்குள்ளே போயிடும் சரிங்களா. உள்ளே போய் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளெக்ஸ் இன்க்ளூஷனாக வந்து ஃபார்ம் ஆகும் சரிங்களா. இந்த ஃப்ளெக்ஸ் வந்து அந்த வெல்ட் பூலுக்குள்ளே உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து உள்ளே மாட்டிடும் சரிங்களா. மோஸ்ட்லி எஃப்சிடபிள்யூவில் இந்த ஃப்ளெக்ஸ் இன்க்ளூஷனாக வந்து பார்க்கலாம் சரிங்களா. இதை நம்ம எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் வயரை சேஞ்ச் பண்ணலாம், இல்லை வந்து பேராமீட்டர் லைக் கரண்ட்டு வோல்டேஜு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண மூலியமாக நம்ம வந்து இந்த ஃப்ளெக்ஸ் இன்க்ளூஷனை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆக்சைடு இன்க்ளூஷன். ஸோ ஆக்சைடு வந்து உள்ளே வந்து வெள்ளுக்குள்ளே வந்து டேப் ஆகிருக்கனால ஏற்படக்கூடிய இன்க்ளூஷன் வந்து ஆக்சைடு இன்க்ளூஷன். இதுவும் எப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கேஸ் போர் மாதிரியே வந்து உள்ளே வந்து இருக்கும் சரிங்களா. இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த ரஸ்ட்டு மில் ஸ்கேல் இந்த ஒர்க் சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆக்சைடு இன்க்ளூஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னா, வெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவிலலாம் வந்து சர்ஃபேஸ்லாம் வந்து ப்ராப்பராக கிரைண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இந்த ஆக்சைடு இன்க்ளூஷனை வந்து தடுத்துடலாம். அடுத்து வந்து டங்ஸ்டன் இன்க்ளூஷன். ஸோ இந்த டங்ஸ்டன் இன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா டிக் வெல்டிங்கில் நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா. இந்த டங்ஸ்டன் வந்து உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகி வெல்டு மெட்டலில் உள்ளே போய் என்ட்ரப் ஆகிருக்கும். ஸோ அது வந்து டங்ஸ்டன் இன்க்ளூஷன். ஸோ டங்ஸ்டன் வந்து ரொம்ப டென்சிட்டியில் வந்து மெட்டல் அது மற்ற பேஸ் மெட்டலோட உங்களுக்கு வந்து டென்சராக இருக்கும். ஸோ நீங்கள் ரேடியோகிராஃபி டெஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அதிகமான ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணும். இப்போ டென்சர் மெட்டீரியல் வந்து அதிகமான ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒயிட்டாக வந்து காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒயிட்டாக லைட் ஏரியாவாக வந்து அந்த ஃபிலிமில் வந்து காட்டும் சரிங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி டங்ஸ்டன் இன்க்ளூஷன் எப்படி வந்து ஃபார்ம் ஆகும், எப்படி இது பண்ணு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எலக்ட்ரோடு டிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த வெல்பூலில் வந்து டச் ஆகும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த டங்ஸ்டன் வந்து மெல்ட் ஆகி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த காலட் நம்ம அந்த டங்ஸ்டனை வந்து டார்ச்சில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், அது பேர் காலட். அது காலட் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும் இந்த டங்ஸ்டனை. ஸோ ப்ராப்பராக டைட் பண்ணால் தான் வந்து அவங்க ப்ராப்பராக பிடிச்சிக்கும், இல்லைன்னா வந்து அது கீழே விழுவும். ஸோ ப்ராப்பராக டைட் பண்ணலைனாலும் உங்களுக்கு வந்து டங்ஸ்டன் இன்க்ளூஷன் வரும் சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த எலக்ட்ரோடில் வந்து ஏதாச்சும் ஒரு கிராக் இருக்குது, ஏதாச்சும் ஒரு லைட்டாக டேமேஜ் இருக்குது, ஸோ அப்போவும் உங்களுக்கு வந்து இந்த டங்ஸ்டன் இன்க்ளூஷன் வந்து வரும் நம்ம வெல்ட் பண்ணும்போது சரிங்களா. அதே மாதிரி கரண்ட் அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து இந்த டங்ஸ்டன் இன்க்ளூஷன் வந்து ஏற்படும் சரிங்களா. இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டங்ஸ்டன் வந்து வெல்ட் பூலுக்கு அவையாக நம்ம வந்து வச்சுக்கணும் சரிங்களா. அதே மாதிரி ஹச்எஃப் ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்டார்ட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. புரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த காலட்டை வந்து நம்ம வந்து டைட் பண்ணாலே போதும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ஃபியூஷன் அண்ட் பெனிட்ரேஷன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபியூஷன் ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன், வெல் மெட்டலும் பேரல் மெட்டலும் ஃபியூஸ் ஆகாமல் ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கிறத வந்து லேக் ஆஃப் ஃபியூஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் சைடுவால் ஃபியூஷன் வரும், லேக் ஆஃப் இன்டர்னல் ஃபியூஷன் வரும், லேக் ஆஃப் ரூட் ஃபியூஷனும் வரும். இந்த லேக் ஆஃப் சைடுவால் ஃபியூஷன்னா என்ன, பேரல் மட்டும் வெல் மெட்டலும் ஜாயின் ஆகாமல் இருக்குது சரிங்களா. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த தெரியுதா பிளாக் கலரில், இங்கேயும் தெரியுதா பிளாக் கலரில், வால் வெல் மெட்டலும் பேரல் மெட்டலும் ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து லேக் ஆஃப் சைடுவால் ஃபியூஷன். இந்த ஃபேஸில் வந்து ஃபியூஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது வந்து லேக் ஆஃப் சைடுவால் ஃபியூஷன். இது எதனால் வருது,
ஹீட் இன்புட்டை கம்மியாக கொடுக்கறதுனால. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆக்சைடு, ஸ்கேல் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த ஆக்சைடு அந்த சர்ஃபேஸில் வந்து இருந்தாலும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இன்டெக்ஷன்ஸ் இப்போ வந்து மேக் அந்த ப்ராசஸில் டிப் ட்ரான்ஸ்ஃபரில் சரிங்களா, உங்களுக்கு இன்டெக்டன்ஸ் வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த லேக் ஆஃப் சைடு ஃபியூஷன் வரும். சரிங்களா? இந்த இன்டெக்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து இப்போ டிப் ட்ரான்ஸ்ஃபரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபில்லர் மெட்டல் வந்து டச் ஆகணும், ஷார்ட் சர்க்யூட் ஆகணும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து அதிகமாக ரைஸ் ஆகும். வோல்டேஜ் வந்து இது ட்ராப் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இண்டக்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இண்டக்டன்ஸ் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து கரண்ட் வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இண்டக்டன்ஸை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லேக் ஆஃப் சைடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே வந்து கம்மியாக நம்ம வந்து இண்டக்டன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பேட்டர் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து லோ ஹீட் இன்புட்டு இப்போ நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னா ஆர்க் வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி ட்ராவல் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆக்சைடு ஸ்கேலை வந்து ரிமூவ் பண்ணணும் எட்ஜில். அப்புறம் வந்து இண்டக்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். இப்படி பண்ணோம்னா நம்ம லேக் ஆஃப் சைடு ஃபியூஷனை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் லேக் ஆஃப் இன்டர்னல் ஃபியூஷன். இப்போ வந்து 2 ரன்னும் ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதா வந்து லேக் ஆஃப் இன்டர்னல் ஃபியூஷன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளாக் கலரில் தெரியுதா, இதெல்லாம் வந்து லேக் ஆஃப் இன்டர்னல் ஃபியூஷன். ஓகேவா? இது எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கரண்ட் வந்து கம்மியாக நம்ம வந்து யூஸ் பண்ண மூலியமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இம்பர்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ராவல் ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சு, அதிகமாக மூவ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா சரியாக மெல்ட் ஆகாது. ஸோ அதனாலே வரும். சரியா? அதுக்கப்புறம் இன்அக்யூரேட் பீட் பிளேஸ்மெண்ட். ப்ராப்பராக அந்த பீட் பிளேஸ்மெண்ட் இன்அக்யூரேட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னா கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் ட்ராவல் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணணும். ஸ்லோ ட்ராவல் ஸ்பீடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இன்அக்யூரேட் பீட் பிளேஸ்மெண்ட்டை வந்து வெல்டரை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து ரீட்ரெயின் பண்ணணும் வெல்டரை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ரூட் ஃபியூஷன். ரூட்டில் பார்த்தீங்கன்னா ரூட் சைடில் பார்த்தீங்கன்னா வெல்லும் பேரமெட்டலும் ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து லேக் ஆஃப் ரூட் ஃபியூஷன். ஸோ இது இதனால் தான் லோ ஹீட் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக மெல்ட் ஆனாலும் அந்த இடத்துல லோ ஹீட் இன்புட் இருக்குது, ப்ராப்பராக கரண்ட் யூஸ் பண்ணல, வோல்டேஜ் யூஸ் பண்ணல, ட்ராவல் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கணும். அதே மாதிரி டிப் ட்ரான்ஸ்ஃபரில் எக்ஸசிவ் இண்டக்டன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே உங்களுக்கு வந்து லேக் ஆஃப் ரூட் ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரோடு வந்து பெருசாக வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ரூட் கேப் வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எலக்ட்ரோட வந்து பெருசாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெர்டிக்கல் டவுன் வெல்டிங். இப்போ வந்து வெர்டிக்கல் டவுனில் வரும்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக வருவீங்க, ட்ராவல் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனாலேயே உங்களுக்கு வந்து லேக் ஆஃப் ரூட் ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரூட் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பெருசாக இருக்கும். பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபியூஸ் ஆகாது. சரிங்களா? அப்புறம் எலக்ட்ரோட ஆங்கிள் அது இன்கரெக்டாக நம்ம வந்து வச்சு வெல் பண்ணாலும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரூட்டில் வந்து மிஸ் அலைன்மெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த லேக் ஆஃப் ரூட் ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படி தடுக்கிறது அப்படின்னா ட்ராவல் ஸ்பீடை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும், கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் இண்டக்ஷன் செட்டிங்கை வந்து கரெக்ட் பண்ணணும், எலக்ட்ரோட் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அப்புறம் வெர்டிக்கல் டவுனுக்கு போக வெர்டிக்கல் நம்ம வந்து மாற்றணும், ரூட் ஃபேஸை ரெடியூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த ரூட் ஓப்பனிங்கை வந்து கரெக்ட் பண்ணணும், அந்த நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரோட டயாவை பொறுத்து. அப்புறம் வந்து எலக்ட்ரோட ஆங்கிளை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் மிஸ் அலைன்மெண்ட்டையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து லேக் ஆஃப் பெனிட்ரேஷன். இது வந்து ரூட்டில் தான் வரும். லேக் ஆஃப்
ரூட் பெனிட்ரேஷன். சரிங்களா? இன்கம்ப்ளீட் ரூட் பெனிட்ரேஷன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 2 ஃபேஸும் ரூட்ல வந்து உங்களுக்கு தெரியும். இதில வந்து ஃபில் ஆயிருக்காது. ஃபுல்லா வந்து ஃபில் ஆயிருக்காது. இதுதான் வந்து இன்கம்ப்ளீட் ரூட் பெனிட்ரேஷன். ஸோ இது எதனால வருது அப்படின்னா, லேக் ஆஃப் ரூட் ஃபியூஷன்ல வந்து சில பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த காசஸ், இந்த லோ ஹீட் இன்புட்டு இது எல்லாமே வந்து காரணம் தான். லேக் ஆஃப் ரூட் பெனிட்ரேஷன் வந்து வர்றதுக்கு. சரிங்களா? இந்த 2 ஃபேஸும் உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு வந்து வெல் மெட்டல் ஃபுல்லா வந்து ஃபில் ஆயிருக்காது. இங்க பார்த்தீங்களா தெரியும். 2 ஃபேஸ் தெரியும். ஃபுல்லா வந்து ஃபில் ஆயிருக்காது. ஸோ இதுதான் வந்து லேக் ஆஃப் ரூட் பெனிட்ரேஷன். அடுத்து வந்து இம்பெர்ஃபெக்ட் ஷேப் அண்ட் டைமென்ஷன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அண்டர் கட். ஸோ அண்டர் கட் எங்கே பார்க்குறீங்கன்னா, வெள்ளை மெட்டல் இருக்குது. வெள்ளை மெட்டலில் டோல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டோவில் வந்து உங்களுக்கு வந்து பேரல் மெட்டல் வந்து மெல்ட் ஆகிருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெப்த் இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ அண்டர் கட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரிங்களா? பேரல் மெட்டல் மெல்ட் ஆகிறது தான் வந்து அண்டர் கட்டு. அது எங்கே பார்த்தீங்கன்னா, அந்த டோவில் இருக்கும். ஸோ இந்த அண்டர் கட் கண்டினியூஸாக இருக்கிறது கண்டினியூஸ் அண்டர் கட். கண்டினியூஸாக இருக்கும். ஸோ விட்டு விட்டு இருக்குது இன்டர்மிட்டன்ட் அண்டர் கட். இன்டர்ன் அண்டர் கட்னா வெள்ளு மெட்டல்லே வந்து உங்களுக்கு வந்து அண்டர் கட் வந்து இருக்கும். ஒவ்வொரு ரன்னும் நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னொரு ரன்னு வந்து கட் ஆகும். இன்னொரு வெள்ளு மெட்டல் வந்து கட் ஆகிறது வந்து இன்டர்ன் அண்டர் கட். சரிங்களா? இது எதனால் வருது அப்படின்னா, கரண்ட் அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனாலையும், ட்ராவல் ஸ்பீட் அதிகமாக இருக்கிறனாலையும் உங்களுக்கு வந்து இது வரும். அதே மாதிரி வீவிங், இன்கரெக்ட் வீவிங், அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரோட் ஆங்கிள் இன்கரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு வந்து இந்த அண்டர் கட் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கரண்ட்டை வந்து கம்மி பண்ணணும். ட்ராவல் ஸ்பீடை வந்து ஸ்லோவாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த வீவிங் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி எலக்ட்ரோட் ஆங்கிளையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி பண்ணோம்னா உங்களுக்கு அண்டர் கட்டை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் வெல் மெட்டல். எக்ஸஸ் வெல் மெட்டல்னால் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து பேரல் மெட்டலோட எக்ஸஸாக வந்து வெல் மெட்டலும் ஃபியூஸ் ஆகிருக்கும். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். பேரல் மெட்டலோட எக்ஸஸாக வந்து வெல் மெட்டல் வந்து டெபாசிட் ஆகிருக்கிறது வந்து எக்ஸஸ் வெல் மெட்டல். ஸோ இது எதனால் வருது அப்படின்னா, ட்ராவல் ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்க் வோல்டேஜ், ஆர்க் லென்த் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இது வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஷாலோ எட்ஜ் ப்ரிப்பரேஷன். உங்களுக்கு வந்து இந்த எட்ஜ் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப டீப்பாக இல்லாமல் ஷாலோவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி பொலாரிட்டி ராங்காக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வரும். இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஹீட் இன்புட்டை ரெடியூஸ் பண்ணலாம். ரெடியூஸ் பண்ணுற மூலியமாக வரும். அதே மாதிரி அந்த எட்ஜ் ப்ரிப்பரேஷனை டீபன் பண்ணுற மூலியமாக வரும். வெல்டரை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். அந்த எலக்ட்ரோட் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ட்ராவல் ஸ்பீடை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி பொலாரிட்டியை வந்து நம்ம வந்து கரெக்டான பொலாரிட்டியை வந்து சூஸ் பண்ணணும். இது மூலியமாக நம்ம வந்து எக்ஸஸ் வெல் மெட்டலை வந்து நம்ம வந்து வர்றதை வந்து தடுக்கலாம். அதே மாதிரி எக்ஸஸ் பெனிட்ரேஷன். எக்ஸஸ் பெனிட்ரேஷன்னா ரூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக வந்து வெல் மெட்டல் வந்து பெனிட்ரேட் ஆகி டெபாசிட் ஆகிருக்கிறது தான் வந்து எக்ஸஸ் பெனிட்ரேஷன். இதுவும் வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹீட் இன்புட் வந்து நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால. சரிங்களா? ஹீட் இன்புட் எதனால் வருதுன்னா, இந்த உங்களுக்கு வந்து வெல்டிங் கரண்ட்டை நம்ம வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம். ட்ராவல் ஸ்பீடை வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக கொண்டு போகிறோம். சரிங்களா? ட்ராவல் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக ட்ராவல் ஸ்பீட் இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த எக்ஸஸ் பெனிட்ரேஷன் வந்து ரூட்டில் வந்து வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் லேக் ஆஃப் வெல்டர் ஸ்கில், அது ஒன்று. அப்புறம் அந்த வெல்டு ப்ரிப்பரேஷன், ரோட் கேப் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது.
சரிங்களா? ஃபேஸ் வந்து அந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து கம்மியா இருக்கு. ஃபேஸோட லென்த் வந்து கம்மியா இருக்கு. ரூட் ஃபேஸோட லென்த்து. சரிங்களா? இதனாலேயும் உங்களுக்கு வந்து லேக் ஆஃப் ரூட் பெனிட்ரேஷன் வந்து லேக் ஆஃப் ரூட் பெனிட்ரேஷன் கிடையாது. எக்ஸஸ் பெனிட்ரேஷன் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இது எப்படி ரெடியூஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, கரண்ட்ட வந்து நம்ம வந்து கம்மி பண்றது மூலியமாவும், ட்ராவல் ஸ்பீட வந்து இன்கிரீஸ் பண்றது மூலியமாவும், அதுக்கப்புறம் இந்த ஒர்க் பீஸ் ப்ரிப்பரேஷன் அது கரெக்ட்டா நம்ம வந்து ஃபாலோ பண்றது மூலியமாவும், ஒரு வெல்டர வந்து ட்ரெயின் பண்றது மூலியமாவும் உங்களுக்கு வந்து இந்த மாரி எக்ஸஸ் பெனிட்ரேஷன வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓவர்லேப். இந்த ஓவர்லேப் பார்த்தீங்கன்னா, என்னன்னா வெல்டு மெட்டல் வந்து பேரல் மெட்டலோட ஃபியூஸ் ஆகாம இந்த டோல பார்த்தீங்கன்னா, இந்த டோல வெல்டு மெட்டல் வந்து பேரல் மெட்டலோட ஃபியூஸ் ஆகாம இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவர்லேப். ஸோ இது எதனால வருது அப்படின்னா, புவர் எலக்ட்ரோட் மேனிப்புலேஷன். சரிங்களா? ப்ராப்பரா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாதனால வருது. சரிங்களா? அதே மாரி இந்த ட்ராவல் ஸ்பீடு வந்து கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து வரும். ஹீட் இன்புட் அதிகமா இருந்தாலும் வரும். ஓகேங்களா? அப்புறம் அந்த வெல்லோட பொசிஷன் இன்கரெக்ட் பொசிஷன் வெல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வரும். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, வெல்ட வந்து ட்ரெயின் பண்ணணும். சரிங்களா? அதே மாரி இந்த வெல்ட வந்து ஃப்ளாட் பொசிஷன்ல வச்சு வெல்ட் பண்ணணும். ஸோ இது மாரி ஃபாலோ பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஓவர்லேப்ப வந்து நம்ம வந்து தடுக்கலாம். அதுக்கப்புறம் லீனியர் மிஸ்அலைன்மென்ட். இப்போ 2 பிளேட்டும் உங்களுக்கு வந்து பேரலலா இல்லாம, ஒண்ணு மேல ஒண்ணு கீழ இருக்கிறது தான் வந்து லீனியர் மிஸ்அலைன்மென்ட். இதில பார்த்தாலே தெரியும். சரிங்களா? அந்த ஒரே பிளேன்ல வந்து 2 பிளேட்டும் இருக்காது. ஒண்ணு மேல ஒண்ணு கீழ இருக்கும். ஸோ இது எதனால அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அசெம்பிளி பண்ணும்போது, ஃபிட்டப் பண்ணும்போது தப்பா ஃபிட்டப் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரோல் பண்ணியிருக்கும்போது, அந்த பிளேட் வந்து ப்ராப்பரா அந்த ஃப்ளாட்னஸ் வந்து அவுட் ஆயிருக்கும். ஸோ அதனாலயும் உங்களுக்கு வந்து இந்த லீனியர் மிஸ்அலைன்மென்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இத எப்படி தடுக்கிறது அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. ஃபிட்டப் பண்ணும்போது கரெக்ட்டா ஃபிட்டப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. என்னன்னா அந்த ரோல் பண்ணும்போது அந்த ஃப்ளாட்னஸ்லாம் ப்ராப்பரா வந்து இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் ஆங்குலர் டிஸ்டார்ஷன். ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பிளேட் இருக்கு பார்த்தீங்களா? பிளேட் வந்து ஒரு ஆங்கிள் ஷேப்ல வந்து ஆங்குலரா வந்து வளைஞ்சிருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து ஆங்குலர் டிஸ்டார்ஷன். இது எப்படினால வெல்டிங் சீக்வென்ஸ். ஸோ ஸோ டியூ டூ ஹை ஹீட் இன்புட் அதனாலயும் உங்களுக்கு வந்து இந்த ஆங்குலர் டிஸ்டார்ஷன் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ லீனியர் மெஷர்மென்ட்ல என்ன காசஸ் ப்ரிவென்ஷனோ அதே தான் வந்து ஆங்குலர் டிஸ்டார்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் ஃபில்டு குரூ. சரிங்களா? இதை வந்து அண்டர் ஃபில்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? இப்போ என்னன்னா, உங்களுக்கு வந்து வெல்டு மெட்டல் வந்து அந்த குரூ வரைக்கும் ஃபில் ஆகாம இருக்கிறது தான் வந்து இன்கம்ப்ளீட் ஃபில்டு குரூ அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு காசஸ் என்ன அப்படின்னா, ப்ராப்பரா வந்து வெல்டு மெட்டல் வந்து ஃபில் ஆகிருக்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வெல் பீட் சர்ஃபேஸ் இர்ரெகுலரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அண்டர் ஃபில் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எப்படி தடுக்கிறது அப்படின்னா, நம்ம வந்து அந்த வெல் ரன்னை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெல்டருக்கு வந்து நம்ம ரீட்ரெயின் பண்ணோம்னா வெல்டரை அவங்களுக்கு வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இர்ரெகுலர் வித். இப்போ நீங்கள் இந்த வெல்டு பார்த்தீங்கன்னா வித்து வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு இடத்துல வித்து வந்து பெருசாகவும் வெள்ளோட வித்து ஒரு இடத்துல சின்னமாகவும் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது இர்ரெகுலர் வித் இம்பர்ஃபெக்ஷன். சரிங்களா? இது எதனால வருதுன்னா ஆர்க் ப்ளோனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போதைக்கு டிசிலேருந்து ஏசியை மாற்றிட்டோம்னா ஆர்க் ப்ளோ வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வெல்ட் பீட் சர்ஃபேஸ் இர்ரெகுலராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா இதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் வெல்டருக்கு. அதுக்கப்புறம் ரூட் கான்கேவிட்டி. ரூட் கான்கேவிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் சைடில் வந்து ஸ்ட்ரிங்கேஜ் மூலியமாக உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஃபில் ஆகிருக்காது. சரிங்களா?
அதுதான் வந்து ரூட் கான்கேவிட்டி. இங்க பார்த்தீங்கன்னா, ரூட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கேஜ்னால உங்களுக்கு வந்து உள்ள போயிருக்கும். வெல் மெட்டல் உள்ள போயிருக்கும் ரூட்ல. ஸோ அதான் வந்து ரூட் கான்கேவிட்டி. இது எதனால வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆர்க் லென்த் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து இது வரும். அதுக்கப்புறம் ஃபிட் அப், இன்கரெக்ட் ஃபிட் அப். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சில நேரத்துக்கு வந்து நம்ம வந்து பேக்கிங் வந்து பண்ணுவோம். பர்ஜிங் சரிங்களா? அந்த பர்ஜிங்கில வந்து ஃப்ளோ ரேட் வந்து அ அதிகமா பண்ணிட்டோம். அதோட பிரஷர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேஸோட பிரஷர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரூட் கனெக்டிவிட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி வெல்டர் ஸ்கில் அவரோட வெல்டர் ஸ்கில் வந்து லேக்கா இருந்துச்சு அப்படின்னாலும், இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இது எப்படி ப்ரிவென்ட் பண்றோம்னா, ஆர்க் லென்த்த வந்து இன்கிரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேஸ் பிரஷர வந்து ரெடியூஸ் பண்ணணும். அந்த பேக்கிங் கேஸ் பிரஷர. அப்புறம் ப்ராப்பர் ட்ரெய்னிங் வெல்டர் குடுத்தோம்னா, இத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பர்ன் த்ரூனா நீங்க அந்த ரூட்ல பார்த்தீங்கன்னா, வெல்டு பூல் அது கொலாப்ஸ் ஆகி ஒரு ஹோல் மாரி ஓட்ட மாரி வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா. இதுதான் வந்து பர்ன் த்ரூ. இது எப்படி இதாகுது அப்படின்னா, டார்க் ஸ்பீட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னாலும், கரண்ட் வந்து எக்ஸசிவா நம்ம வந்து யூஸ் பண்ணாலும், அதுக்கப்புறம் இப்போ வந்து கிரைண்டிங் கிரைண்டிங் வந்து எக்ஸஸிவா அந்த ரூட் ஃபேஸ வந்து எக்ஸஸிவா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும், ரூட் கேப் அதிகமா இருந்தாலும், உங்களுக்கு வந்து இந்த மாரி பர்ன் த்ரூ வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எப்படி தடுக்கிறது அப்படின்னா, டிராவல் ஸ்பீட வந்து இன்கிரீஸ் பண்ணணும். கரண்ட்ட வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதே மாரி இந்த ரூட் ஃபேஸ வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபிட் அப் பண்ணும்போது அந்த ரூட் கேப்ப வந்து நம்ம கரெக்ட்டா வந்து என்ஷூர் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணோம்னா, இந்த பர்ன் த்ரூவ வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மிஸ்செலேனியஸ் இம்பர்ஃபெக்ஷன். இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரே ஆர்க். ஸ்ட்ரே ஆர்க்னா என்ன? ஒண்ணும் இல்ல. ஆர்க் ஸ்ட்ரேக்கு தான் வந்து ஸ்ட்ரே ஆர்க். சரிங்களா? நம்ம தெரியாம நம்ம எலக்ட்ரோட கொண்டு போய் பிளேட்ல வச்சுட்டோம், பைப்ல வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஆர்க் ஸ்ட்ரைக் வந்து உருவாகும். ஸோ, அந்த ஆர்க் ஸ்ட்ரைக் வந்து மெட்டீரியல வந்து டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகும்னா, அந்த ஒர்க்குக்கு அக்சஸிபிலிட்டியே இருக்காது. ஸோ, அந்த டயத்துல வந்து இந்த மாரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதே மாரி இந்த கரண்ட் ரிட்டர்ன் கிளாம்ப் இருக்கு பார்த்தீங்களா? அது லூஸா இருந்தாலும் உங்களுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம வந்து மேக் வெல்டிங்ல வந்து அந்த வயர் ஃபீட வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அந்த வெல்டிங் கரண்ட்ட ஐசோலேட் பண்ணாம இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது பட்டு உங்களுக்கு வந்து ஆர்க் ஸ்ட்ரைக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்சஸிபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, கரண்ட் ரிட்டர்ன் கிளாம்ப்ஸ வந்து ரெகுலரா வந்து மெயின்டெயின் பண்ணணும். அப்புறம் வந்து வெல்ட வந்து ரீட்ரெயின் பண்ணணும் ப்ராப்பரா. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேட்டர். ஸ்பேட்டர் வந்து என்ன வெல்டிங் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து இந்த ஃபில்லர் மெட்டல் வந்து அப்படியே தெறிச்சு வந்து பேஸ் மெட்டல் வந்து விழுகும். ஸ்பார்க் ஸ்பார்க் ஆகி விழுகும். ஸோ அதுதான் வந்து ஸ்பேட்டர். சரிங்களா? இது எதனால வருதுன்னா, கரண்ட் அதிகமா யூஸ் பண்ணா, அதுக்கப்புறம் ஆர்க் லென்த்த வந்து இன்கிரீஸ் பண்ணா, அப்புறம் மேக்னெட்டிக் ஆர்க் ப்ளோ அதனாலயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து எலக்ட்ரோடு வந்து மாய்ஸ்சர் டேம்பா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து வரும். மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னா. இது எப்படி ரெடியூஸ் பண்றோம்னா, கரண்ட்ட ரெடியூஸ் பண்ணணும். ஆர்க் லென்த்த ரெடியூஸ் பண்ணணும். அப்புறம் ட்ரை எலக்ட்ரோட நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து டிசிலேருந்து ஏசியா வந்து ஸ்விட்ச் பண்ணணும். இந்த ஆர்க் ப்ளோ வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து ஸ்பேட்டர வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். டார்ன் சர்ஃபேஸ். டார்ன் சர்ஃபேஸ்னா என்ன? அப்படின்னா, உங்களுக்கு வந்து டெம்பரரி வெல்ட் வந்து பண்ணியிருப்போம். சரிங்களா? அதனால சர்ஃபேஸ்ல ஏதாவது டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து டார்ன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டார்ன் சர்ஃபேஸ்ல வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்து அந்த வெல்ட் மெட்டீரியல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டைப் பெனிட்ரேஷன் மெத்தடு இல்லைன்னா வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்டிங் மூலியமா செக் பண்ணணும். செக் பண்ணி எதுவும் டிஃபெக்ட் இருக்கான்னு வந்து பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னா, வெல்டிங் மூலியமா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் சரிங்களா?
அது எப்படின்னா வெல்டிங் ப்ரொசீஜர், குவாலிஃபைடு வெல்டிங் ப்ரொசீஜர் மூலியமா நம்ம வந்து ஒரிஜினல் ஷேப்புக்கு நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? சில அப்ளிகேஷனில் வந்து இந்த வெல்டு ஓவர்லே அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க பேரல் மெட்டலில். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடிஷ்னல் இம்பர்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் மார்க் மூலயமா அந்த பிளேட்டில் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குது, பிளேட்டை வாய்ப்பு. அப்புறம் சிப்பிங் மார்க் மூலியமாகவும் சிசில் அந்த சிசில் பண்ணுறதுனால, ஏன்னா நம்ம வந்து அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேட்டர்லாம் ரிமூவ் பண்ணும்போது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, சிசில் மூலியமாக நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அப்புறம் அண்டர் ஃப்ளஷிங், இப்போ வந்து இந்த எக்ஸஸ் வெல்மெட்டரில் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் பீஸில் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும். இது ஒரு டைப் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன் தான். அப்புறம் டெம்பர் கலர், அதான் டிஸ்கலரேஷன் சொல்கிறேன். வெல்டு அந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிடைஸ் சர்ஃபேஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து இம்பர்ஃபெக்ஷன். சரிங்களா? வெல் இம்பர்ஃபெக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அக்செப்டன்ஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ வெல்டிங் இம்பர்ஃபெக்ஷன், இன்டர்னல் டிஃபெக்ட்டை வந்து நம்ம என்டிஇ மெத்தட் மூலியமாக தான் வந்து செக் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு வெல்லோட இன்டெகிரிட்டியை வந்து நம்ம என்டிடி மெத்தடில் மூலியமாக தான் வந்து செக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு விஷுவல் முடிஞ்சதுக்கப்புறம் என்டிஇ மெத்தட். சரிங்களா? ஸோ என்டிஇ மெத்தட் மூலியமா என்னென்ன டிஃபெக்ட் இருக்குது, என்னென்ன டிஃபெக்ட் வந்திருக்கு, அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ ஃப்யூச்சரில் அந்த மாதிரி டிஃபெக்ட் வராமல் நம்ம வந்து தடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு என்டிஇ மெத்தடில் வந்து ஒரு இம்பர்ஃபெக்ஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அன்அக்செப்டபிள். ஸோ என்ன பண்ணணும், ஃபர்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த வெல் இம்பர்ஃபெக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு அது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு, ஸோ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து குவாலிஃபைடு டபிள்யூபிஎஸை வச்சு நம்ம வந்து வெல் பண்ணணும். சரிங்களா? வெல் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு என்டிஇ மெத்தட்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் அக்செப்டடாக பார்த்துட்டு ஃபர்தராக நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து த வெல் இம்பர்ஃபெக்ஷன் அண்ட் மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷன் அதோட டாப்பிக்கோட கண்டென்ட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.